ஹாய் மக்களே, உங்களை யார் பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்கங்க. அந்த அளவுக்கு இந்த க்ரீம் வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லா சூப்பராக மாற்றி கொடுக்கும். உங்களை பார்த்தாலே நல்லா யங்காக ஒரு 10 வயசு குறைஞ்சவங்க மாதிரி இருப்பீங்க. அவ்வளவு அழகாக இருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீமை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வெறும் 3 டேஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டு என் ஃபேஸில் ரிசல்ட் காட்டியிருக்கேன். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. நினச்சே பார்க்க முடியல, அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தேங்காய் தாங்க எடுத்துருக்கோம். இந்த மாதிரி அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கூட நமக்கு தேவையில்லை, இதில் பாதி அளவு தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் தேங்காயில் போய் க்ரீமா அப்படின்ட்டு. இந்த க்ரீம் வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா பிரைட்டாக மாறுறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர்த்துக்கு ஃபேஸ் வந்து சுருக்கங்கள் இருக்கும். ஏன் அப்படி சுருக்கங்கள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஃபேஸ் வந்து ட்ரை ஆனிச்சுன்னா அந்த சுருக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி ட்ரை ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வயசான தோற்றம் தெரியுங்க. அதனால தான் ஃபேஸை வந்து நல்லா வந்து சுருக்கங்கள் இல்லாமல் வச்சுக்கணும். அதுக்கு நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஆகக்கூடாது. முக்கியமாக அந்த க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம சூப்பராக ரெடி பண்ண போகிறோங்க. நம்ம ஒரு 4-5 தேங்காய் சில்லு எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. துருவின தேங்காய் சில்லை அப்படியே வச்சுட்டு அடுத்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டோம். இது கூட என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பழுத்த தக்காளி பழமாக 2 பழம் எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நல்ல கலராக இருக்கணும். இப்போ 2யுமே கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து இப்போ 2யுமே அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்க பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க சொல்கிறேன். நான் 2 பழம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 4-5 கூட தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது நல்லா கிளாத் போட்டு தான் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். நீங்கள் டீ வடிகட்டிலாம் வடிகட்டினீங்கன்னா வடியாது. அது மட்டும் இல்லை, நமக்கு நல்லா வந்து பியூராக இதோட ஜூஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கணும். அதனால் நல்லா துணி போட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. சூப்பராக நமக்கு ஜூஸ் மட்டும் கிடச்சிரும். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி அலம்பி உள்ளே ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே ஊற்றிட்டு நல்லா வந்து இதை பிழிஞ்சு எடுக்க போகிறேன். இதான் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி தான் நீங்கள் பிழிஞ்சு எடுக்கணும். கண்டிப்பாக நமக்கு நல்லா 1 கப் அளவுக்கு இந்த ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நமக்கு வரணும். அப்போ தான் நம்ம வந்து க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த க்ரீமை வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. வெறும் 3 டேஸ் மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக மாற்றி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம்ங்க. நீங்கள் கரெக்டாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் அசந்து போகிற அளவுக்கு இந்த க்ரீம் இருக்கும். நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே நமக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடியது மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதனுடைய கலர் பாருங்கள், நல்லா ஒரு கேரட் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். நமக்கு க்ரீமும் இதே மாதிரி தான் கிடைக்க போகுது. பாருங்கள், நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 முக்கியமான பொருளை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லாவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ சக்கைகள் வரும் அப்படின்ட்டு. இந்த சக்கைகளை நீங்கள் ஸ்க்ரப்பாக கூட உங்கள் ஃபேஸுக்கு கை கால்களில் கூட தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. அப்படி தேவையில்லைன்னா தூக்கி கூட போட்டுருங்க. இதில் வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. திக்காலாம் இருக்காது, உங்களுக்கு நல்ல லிக்விடாக தான் இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது சுகர்
முழு சுகராக அப்படியே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம், கரைஞ்சிட்டோம். அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாவு தான் இதில் வந்து சேர்க்குறோம். இது வந்து நல்லா 1½ ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு. அவ்வளோதான், நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கட்டிகள் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து க்ரீமியாக வராது. அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக கரைஞ்சிரும். அப்படியே சுகரும் சேர்ந்து நல்லாவே கரைஞ்சிரும். கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, செம்மையான கலராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து வந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் இதை வந்து அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி பேன் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நம்ம பாயில் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் க்ரீமியாக எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இது நான் அப்படியே ஸ்டவ்வில் வச்சிட்றேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கையெடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும். சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே சேர்ந்து சூப்பராக நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், அக்கா இதை ஆட் பண்ணாமல் விட்டுடலாமா அப்படின்ட்டு. விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். நல்லா வந்து திக்காக மாறணும். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக தான் நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. கலரும் செம்மையாக வந்திருக்கு. இதில் வந்து வேறு எந்த கலரும் நம்ம இதில் ஆட் பண்ணவே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் மஞ்சள் கலர் கூட ஏதாவது மஞ்சள் தூள் ஏதாவது இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக இல்லவே இல்லை. நம்ம தேங்காயும் தக்காளியும் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கலரை நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம ஃபேஸை வந்து செம்மையாக பிரைட்டன் பண்ணி கொடுக்குங்க. ஃபேஸில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு க்ளோவாக மாற்றி கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் கூட நல்லா திக்காக வாரி வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கையை எடுத்துட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணியே ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வருது. இந்த அளவுக்கு கொதி வந்து திக்காக மாறணும். இப்போ நம்ம அடுத்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறது லெமன் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஆஃபாக கட் பண்ணி ஆஃப் லெமன் நீங்கள் இதில் பிழிஞ்சே ஆகணும். கண்டிப்பாக ஆஃப் லெமன் இதுக்கு தேவைப்படும். கொஞ்சமாலாம் 5 சொட்டெல்லாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துருங்க. நீங்கள் கேட்கலாம், அக்கா லெமன் எனக்கு ஒத்துக்காது அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது லெமன் வந்து உங்களுக்கு ஃபேஸுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது. தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரு லெமன் கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சிருக்கேன். ஏன்னா க்ரீம் வந்து அந்தளவுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் திக்காக மாறிடுச்சு பாருங்கள். ஃபைனலாக தான் நீங்கள் வந்து கடைசியாக தான் இந்த லெமனை வந்து ஆட் பண்ண, முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா திரிஞ்சு போயிடும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து கீழே எடுத்து வச்சிடலாம். நல்லா வந்து இது ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமேட்டு தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதை எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. ஆறவும் இன்னும் நமக்கு திக்காக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ மாறினதை நம்ம வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் ஆறினோன்னு நல்லா திக்காக கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். அதனால் இதை நல்லா நான் வந்து கலந்துடுறேன். நீங்கள் ஸ்பூனால் கலந்தாலும் சரி, அல்லது நல்லா ஒரு பீட்ரு வச்சு பீட் பண்ணாலும் சரி. இப்போ அடுத்து வந்து இதில் ஆலோவேரா ஜெல் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கெட்டு போகாமல் வச்சுக்கணும் இல்லையா, அதனால் நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் 3 டேஸுக்கு தாராளமாக ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. பார்த்தோன்னே நம்ம எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும் போல் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு க்ரீம் இது. எப்படி இருக்குது பாருங்கள். அதேமாரி உங்கள் ஃபேஸும் இந்த கலருக்கு மாறி வருங்க. நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இப்போ ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம கலந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு தேவைப்பட்டால் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்று கூட சுற்றி தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி வந்ததுனால மிக்சியெல்லாம் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு லைவாக ரிசல்ட்டையும் நான் கையோட காட்டிடுறேன். அப்போ தான் நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸ்லையும் தைரியமாக அப்ளை பண்ணுவீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த க்ரீம் அப்படின்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குங்க. அதை விட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்தே போயிருவீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டையும் காட்டிடுறேன். வாங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். என்னோடய ஃபேஸை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லுவீங்க, அக்கா உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் கழித்து இப்போ தாங்க இந்த அளவுக்கு என் ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றிருக்கேன். 3 நாளில் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறியிருக்கு பாருங்கள். அதுக்கு இந்த க்ரீம் தாங்க காரணம். செம்மையாக என் ஃபேஸை வந்து செம்மையாக சூப்பராக மாற்றிருக்கு. எந்த ஒரு பிளாக் டாட்ஸும் இல்லாமல் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியர் ஆக்கியிருக்கு பாருங்கள் இந்த க்ரீமை. இப்போ என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டும் உங்கள்கிட்ட காட்ட போகிறேங்க. செம்ம சூப்பராக என் ஃபேஸ் மாறியிருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அதான் நினச்சேன், உடனே உங்களுக்கு நான் இந்த க்ரீமை பற்றின விவரங்களை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது பொய்யே கிடையாதுங்க. 100க்கு 100% உண்மையான பதிவு. இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் என் ஃபேஸில் ஃபுல்லாக ஒரு 4 டைம் எடுத்து அங்கங்கே அப்ளை பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜென்டிலாக மசாஜ் மட்டும் மைல்டாக கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு என் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சுங்க என் ஃபேஸை பார்த்துட்டு. இந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஜென்டிலாக அப்ளை பண்ணியாச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது தெரியுங்களா? ஃபேஸில் வந்து நான் இப்போ க்ரீமை அப்ளை பண்ண மாதிரியே தெரில பாருங்கள். டெய்லி நீங்கள் நைட்டில் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் தான் விட்டுருந்தேன். ஃபேஸை வந்து நான் தொடச்சி காட்டுறேன். எப்படி வித்தியாசம் இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபேஸ். கொஞ்சம் கூட நான் ஃபேஸில் க்ரீமை அப்ளை பண்ண மாதிரியே தெரில பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபேஸ். நான் வாஷ் பண்ண கூட இல்லை, ஆனால் ஃபேஸ் வந்து செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். வெறும் 10 நிமிஷத்தில் தான். கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படியே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது என் ஸ்கின்னு. சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஃபேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்ம ரிசல்ட் கொடுத்துருங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னையாலே நம்ப முடியல. அதனால தான் வெளியில் வந்து நான் வெளிச்சத்தில் இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரும். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதை வந்து நான் 3 டேஸாக யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட். ஃபேஸில் இருக்க கரும்புள்ளியாக இருக்கட்டும், கண்ணை சுற்றி கருவளையமாக இருந்தாலும் சரி, ஃபேஸில் அதாவது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் கூட அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுது. செம்ம ரிசல்ட் கொடுக்குது. ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஷைனிங் பலன்னு இருக்குது பாருங்கள் ஃபேஸ். நான் ஃபேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. சி பாய்.